யாருமே கண்ணில் தென்படலையே. ஹலோ, என்ன ஏதோ புழல் ஜெயில கைதியா பாக்குற மாதிரி எட்டி எட்டி பாத்துனுங்கிறீங்க? அட நீ வேற, கைதியை கூட மனு போட்டு ஈஸியா பாத்துடலாம். ஆனா இந்த பன்றி பாயையும் கௌசல்யாவையும் பார்க்கவே முடியலையே. வீட்டை உள்வாடகைக்கு விட்டதுல இருந்து வெளிவாடையே படாம உள்ளேயே இருக்காங்க. ஒருவேளை வாடகைக்கு வந்த பாட்டிய சமத்தியா கவனிக்கிறாங்களோ? யாருக்கு தெரியும்? 2 பேரும் செல்போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு என் பாஸ் போன் பண்ணி, டேய் எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் சண்டை போற சந்தோஷத்துல செல்போனை சார்ஜ் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கு, நீ போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாடான்னு சொன்னாரு. இங்க வந்தா எனக்கு முன்னாடி நீங்க குட்டி போட்ட நாய் மாதிரி தாவி தாவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு தகவலும் கிடைக்கல. ஒரே மர்மமாவே இருக்கு. நான் தான் என் பாஸ் சொன்னாரே நீங்க வந்தேன். ஆமா, நீங்க குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கே சுத்தி சுத்தி வரீங்க? எல்லாம் ஒரு ஆர்வம் தான். உள்வாடகைக்கு விடுறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தானே. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தானே எங்க பாஸுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீ இந்த ஏரியாவிலேயே இருக்க முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது? பின்ன லூஸ் தனமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கறது, அவங்களும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. என்ன ஆச்சுடா பாடுறா, என்ன ஆச்சுடா பாடுறான்னு என் பாஸ் என்ன போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஃபைனலா சொல்றேன், என்னாச்சுன்னு போய் பார்ப்போ. நானா ஐடியா கொடுத்தது நான் தான் பெருமையா சொன்னல, அப்புறம் என்ன நீ போய் பாரு போ. எப்படிடா போறது? கேட்டு தான் பூட்டி இருக்க. எகிரி குச்சி போயா? என்ன விளையாடுறியா நீ? இவ்வளவு பெரிய கேட்டை எப்படிடா தாண்டுவேன்? நான் என்ன இமயமலையா தாண்ட சொன்னேன்? அந்த கேட்டை தானே தாண்ட சொன்னேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றவா? ஏறு ஏறு ஏறுன்ற தூக்கு. மெதுவா. லெஃப்ட்ல காலவி, ரைட்ல. என்ன கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இருக்கு. நோட்டை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களா? அதான் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. சுயநலம் பிடிச்ச மூதேவிங்க. ஆனா நான் விட மாட்டேனே. பன்றி பாய், கௌசல்யா, பன்றி பாய். வாயா குலோ துங்கா. கமிஷன் பணத்தை வாங்கிட்டு போல வந்தியா? நீ வேற, இந்த வீட்டுல என்னலாமா நடக்குது யாருக்கு தெரியும்? என்ன சொல்றீங்க? இது உங்க வீடு தானே? அதெல்லாம் நேத்து வரைக்கும். இப்ப வீடு அவன் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அப்போ நீங்க உள்வாடகைக்கு இருக்கீங்களா? யோ வேணாம், இந்த உள்வாடகை எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. இந்த சிக்கலுக்கு மூல காரணமே நீதான். என்ன சொல்றீங்க? என்ன நொன்னா சொல்றீங்க? வந்திருக்கிறது தீவிரவாதிங்கயா. என்னது தீவிரவாதிகளா? ஆமா, 2 ஜோடிங்க தனித்தனியா குடி வந்துச்சுங்கல்ல, அதுவும் போய் 4 பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவன் போல இருக்கு. என்னம்மா என்னெல்லாம சொல்றீங்க? அப்போ நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்களா? யோ நீயும் தயா மாட்டிக்கிட்ட. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வெளி உலகத்துக்கு ஒரு தகவல் கூட சொல்ல முடியாது. எங்க போனையும் புடுங்கி வச்சுட்டானுங்க. என்னையா அதிர்ச்சில பைத்தியம் ஆயிட்டியா? நோ, உங்க செல்போனை தானே புடுங்கி வச்சுக்கிட்டான். என் செல்போன் எங்கிட்ட தானே இருக்கு. வாசல்ல கொலம்பஸ் நிக்கிறான். அவனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி போலீஸ வர வச்சிரும். ஐயோ சூப்பரியா. இந்த வறட்சியான மண்டக்குள்ள கொஞ்சம் மூளை இருக்கத்த. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் a minute. ஐயோ கடவுளே, போலீஸ் வந்து காப்பாத்திரணும். வெயிட். என்னது சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது?
ஹலோ ஹலோ என்ன அல்லோ நொல்லோ? போச்சா போச்சா எல்லாம் போச்சா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஜாலியா இருக்கீங்க. ஆமா, அழுதா மட்டும் அவனுங்க உடனே வீட்டை விட்டு போயிடுவானுங்களா என்ன? ஐயோ, பெருசா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. என்னால அப்படி இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மாத்திரம் ரிலீஸ் பண்ணிடுங்களேன். ஐயோ, நாங்களே அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்களே ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கோம். அவங்க நம்மள விடுவானுங்களோ இல்ல 3 பேருக்கு சேர்ந்து தங்க ஊதுவானுங்களோ? ஏமா, வீட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தது குத்தமா? அதுக்கு எனக்கு சேர்த்து சங்கா. யோ 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 யோ, தயவு செய்து நீ அழாத. ஐயோ, சகிக்கலையே. என்னாச்சுன்னு தெரியல. உள்ள போன அந்த குலோத்தங்கனையும் ஆளை காணோம். என்னாச்சுன்னு தெரியல இந்த ஆளுக்கு. உள்ள போனவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரா? விடக்கூடாது. உள்ள போய் 3 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும். இதெல்லாம் ஒரு ஐட்டு. கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. தெரியலையா எப்படி போறது உள்ள? நம்ம முன்னாடி விழுந்தது ஒத்த தேங்காய், அதுவும் சொத்த தேங்காய். நான் இல்ல. கௌசல்யா மேடம், நீங்க பண்றது நியாயமா இருக்கா? ஃபோன் பண்ணேன், வெளிலேருந்து நாயா பேயா கத்தனேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, இதெல்லாம் விடுங்க. 12 மணிக்கு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, இதெல்லாம் தேவையா? இல்லை தேவையான்னு கேட்குறேன் நான். மேடம், உங்க ஃபேஸ் பார்க்கவே எனக்கு பிடிக்கல மேடம். கோவமா வருது மேடம். கொந்தளிக்கிறேன் மேடம் நான். Tension. This is the manners of the India. What do you think in the mind? Sir, இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இந்த வீட்டுக்காக நாய் மாதிரி உழைச்சிருப்பேன் நானு. மேடம், யார் மேடம் ஒரு பார்க்கறதுக்கு புதுசா இருக்கிறாரு? அதுவும் கையில கண்ணெல்லாம் வர வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா மேடம்? 1 2 3. ஐயோ, சுட்டுட்டா. சுட்லியா? உன்ன மாதிரி மண்டுக்கெல்லாம் நான் குண்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். தீபாவளி ஃபண்ட் போடுறவங்களுக்கு கொடுப்பீங்களா சார்? இப்போ உன்னை எப்படி யூஸ் பண்றோன்றத மட்டும் பாரு. நல்லா
இரு மகனே, நல்லா இரு. ஏண்டா அவ கால்ல விழுற, ஏன் கால்ல வந்து ஏன்டா விழ மாட்டேங்கிற? ரொம்ப முக்கியம்ப்பா. ஆ. ஐ. ஐ, அத்தை இவ்வளவு வந்துட்டா. ஐயோ, வெளியில நம்மள காப்பாத்த நின்னவனையும் பிடிச்சு உள்ள போட்டானுங்க. கொஞ்சதான் சிரிக்கிறீங்களா இல்லையா தெரியலையே. ஏய்யா, அறிவில்ல உனக்கு? உள்ள வந்தா அடிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உனக்கு அறிவு இருக்காடா? என்னதான் உள்ள அடைச்சி வச்சிருக்காங்களே, எப்படிடா வந்து சொல்ல முடியும்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. போனை தான் புடுங்கி வச்சுக்கிட்டாங்களே. இருக்கட்டுமே, போனை புடுங்கிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணு கேனத்தனமா பேசாத. அதே இடத்துல அடிக்காதீங்க, வலிக்குது இல்ல. என் போனும் அவன் கைக்கு போயிடுச்சு. யாருக்கு இப்ப எப்படி தகவல் சொல்றதுன்னு தெரியலையே. போலா. டேய், 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 டேய். தகவல் சொல்ல ட்ரை பண்ணாதடா, அப்புறம் அதுக்கும் அடிப்பாங்க. அதுக்கேம்மா நீ இவ்வளவு அடி அடிக்கிற? ஏம்மா, இவ்வளவு பிரச்சனை நடக்குது இங்க, நீ என்ன சமஞ்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்து நிக்கிற? வேணும்னா குலோத்துங்கன் சார கேட்டு பாருடா. தகவல் சொல்ல ட்ரை பண்ணும்போது பாவண்டா அந்த மனுஷனையே அடிச்சுட்டாங்க. இவ்வளவு நேரம் சமஞ்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்துட்ட, இப்ப அப்படியே இறங்கி எல்கேஜி பாப்பா மாதிரி பேசுற. குலோத்துங்கன் சார், உங்களை எப்படி அடிச்சாங்க? போதும் போதும். ஏன் இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறீங்க என்ன? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? அவனுங்க எல்லாம் தீவிரவாதிங்க, அவனுங்க எல்லாம் டெரரிஸ்ட். அவங்களே பார்க்கிறதுக்கு சாஃப்டா டீசெண்டா இருக்காங்க, நீ ஏமா இவ்வளவு டெரரா பேசுற? ஆமா, அவங்க எதுக்கு உங்க வீட்டை ரவுண்ட் அப் பண்ணாங்க? ஏய், என்னவோ சொல்லிட்டு ரவுண்ட் அப் பண்ண மாதிரி கேக்குற. மூதேவி, ஏதோ சதி திட்டத்துல நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள எல்லாம் ஏமாத்தி நம்ம வீட்டுல தங்கிட்டாங்கடா. அவங்க வேலை எப்ப முடிஞ்சு எப்ப போவாங்கன்னே தெரியலையே. எப்ப வேணாலும் போட்டோம், ஆனா போகும்போது நம்மள விட்டு போயிடுவாங்கல்ல. விட்டுட்டும் போகலாம், சுட்டுட்டும் போகலாம். என்ன என்ன இங்க சத்தம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பேசிந்தாங்க. இது என்ன கட்சி ஆபீஸா சும்மா பேசுறதுக்கு? ஓவரா சத்தம் வந்ததுன்னா உங்களை சுட்டு போட்டுருவேன். சுட்ட மட்டும் சத்தம் வராத மேடம். ஏய், நக்கலா? மேடம், பார்க்கிறதுக்கு நல்ல குடும்ப குத்து விளக்கா இருக்கீங்க. கரண்டி பிடிக்க வேண்டிய கையில இப்படி கண்ணு பிடிக்கலாமா? இட்லி தோசை சுட வேண்டிய நீங்க எங்களை சுடலாமா? ஏண்டா, பெண்கள்னா காலத்துக்கும் அடுப்பங்கரையில நின்னு இட்லி தோசை தான் சுடணுமா? தேவையில்லை, சப்பாத்தி பூரி கூட சுடலாம். ஏய், பெண்களை காலத்துக்கும் அடிமையா நினைக்கிற வர்க்கமா நீ? ஹேய், பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிற பூமி இது. ஆனா நீங்க இப்படிலாம் அராச்சகம் பண்ணா உங்களை பொண்ணுங்களை கூட மதிக்க மாட்டாங்க. அடியே, காட்டுக்கு போற நேரத்துல எதுக்கடி கண்ணாம மாதிரி வீரவசனம் பேசுற? ஒருவேளை மனோகர சிவாஜி மேல எதிர்க்க நிக்கிறதுனால பேசுறாங்களா? இவனை சுடுமா, சுடு சுடுமா. இவன் டார்ச்சர் தாங்கலம்மா. அம்மாடி, கன் ஃபைட் காஞ்சனா, ரிவால்வர் ரீட்டா. ஐயோ, திரும்புறதுக்கு இவ்வளவு லேட்டா? அம்மாடி, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. நான் பசி தாங்க மாட்டேமா, பசிக்குது ஆமாங்க. சாப்பிட ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குதுங்க. சாப்பிட ஏய், பசிக்குது. ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்து கொண்டு வரேன். இரு வரட்டும். வரட்டும் வரட்டும். வந்தா எனக்கு எடுத்து மிச்சம் தான் மத்தவங்களுக்கு கொடுப்பேன். என்னது விசிறி மாதிரி இருக்கு? பாதிதான் இருக்கு. என்ன இது? அப்பளம் கொடுத்துட்டீங்க, சோறு எப்ப போடுவீங்க? டேய் முண்டம், இது அப்பளம் இல்ல சப்பாத்தி. இந்த சப்பாத்தி ஏது? சுட்டது. சப்பாத்திய கூட டுமில்னு துப்பாக்கில சுடுவீங்க? மைதா, இத சப்பாத்தின்னு சொன்னா கோதுமை கூட நம்பாதுமா. அட மூதேவி, நான் என்ன காமெடியா பண்ண சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. சிரிச்சு சீரியஸா கேட்டாதடா பாவி. பாருங்க, இந்த கரும்பத்தை எங்களால சாப்பிட முடியாது. ஆமா, இத சாப்பிட்டா உடம்புல ஒரு பாட்டு கூட வேலை செய்யாது. இத பாருடி, இதெல்லாம் எங்களால சாப்பிட முடியாது. எங்களுக்கு சோறு தான் வேணும். போய் சோத்த கொண்டா போ. ஏய், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. பாருமா, எங்களை பட்டி போட்டு சாகடிச்ச அப்புறம் அந்த பாவம் ஒண்ணு சும்மாவே விடாது. ஆமா, அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. முதல்ல என் கைய விடுறா. சரியான சோத்து பண்டறமா இருப்பீங்க போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் என் பாஸ் கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டுட்டு வரேன்.
டேய் கேடி உடனே அந்த பொண்ணோட கையை பிடிக்கிற ராஸ்கல். ஐயோ பசிக்குதே. அங்கிள் சோறு வந்துருமா அத்தை ஓகே சொல்றாரு அவரு. ஏய், என் பாஸ் கிட்ட கேட்டேன், அவர் உங்களே சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லிட்டாரு. இந்தாடா, வாங்கிக்கோ. தின்னடா சாவு. இங்க இல்ல, இந்த பக்கம் இந்த பக்கம். அங்க சென்டர் ஏயா நான் வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருக்கேன், அவன் பூண்டு நறுக்கிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு எதுக்குயா பாதுகாப்பு? வாயை பொத்திக்கிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்குங்க, இல்ல சுட்டு போடுவாமா. ஓகே தொப்பிக்கா. கிச்சனுக்கு நட. வருங்கால ஒரு டிடெக்டிவ் ஆபீசரை இப்படி காய வெட்ட விட்டீங்களா? ஏச்சி, பேசாம நட. இந்தாம்மா. போடுறேன். கொஞ்சம் உப்பு லைட்டா போடு. சொரணை அதிகமா உனக்கு? அதிகம்தான். கம்மின்னு சொன்னேன். நீ பார்த்து சொல்றா. சுட்டுச்சா? புகையே வரல. யோ, சுட்டது சூடா இருக்குது கரண்டியா? டார்ச்சர் பண்றாங்க சார். ஏய் குருமா தானடா பண்றேன்னு இருக்காங்க. யோ, சுட்டுறியா நீ? நீ சுட்டுற. அப்படி வாயில சுட்டுருவான். இவங்க டார்ச்சர் பண்றாங்க சார். ஏய் அவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இது இந்த முஞ்சா? தேங்க் யூ. கேட் வாக் நடக்க கூடாது, கேர்ஃபுல்லா நடக்கணும். என்ன ஆச்சு பாரு, ஒழுங்கா போ. நோ நடக்குது சார். கொண்டு வை. ஐயம்மா அப்படி வை. இந்த சாய் எனக்கு. ஐயோ நோ. எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? இப்ப 4 பேர் எந்திரிங்க. தள்ளி வாங்க. சொல்றத செய். பின்னாடி வா, பின்னாடி வா. எல்லாம் பின்னாடி வரிசையில் நின்று எப்படி சாப்பிட்டு பாருங்க. நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அப்படியே நிக்கணும். அப்போ ஏய், சுட்டு போடுவாம ராஸ்கல். அடப்பாவிகளா. எல்லாம் இங்க பாருங்க. முதல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும். டேய் இவங்க எப்படி சகலையாடா? இந்த சகல ரகல அதெல்லாம் தேவையாப்போ? புரியுது. ஐயோ துப்பாக்கி கையில வந்து இப்படி விட்டனே அத்தை, நீங்களாவது உஷாரா இருக்கக்கூடாதா? பூச்சாரா சோத்த தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ இது பண்டாரம். சார் இதை நான் வச்சுக்கிட்டுமா சார்? இந்த கையை நீ வச்சுக்க, துப்பாக்கி நான் வச்சுக்கிறேன். முன்னோட குடும்பம் ஒண்ணும் பண்ணல, இப்போ வந்து யோசிச்சா. ஒரு தடவை பாருங்க இருக்கிற இந்த பேச்சு பேசிட்டு இருக்கேன். சரி விடுடா. எழுந்துடா, எருமை புள்ள. சரி, சரி, எழுந்துடா, எழுந்துடா. சவுண்டுக்கே சாஞ்சிட்டேன். சுட்டுட்டாருன்னு நினைச்சங்க. ஆமாயா, என் பிளேட்ல இருந்து பொரியல் சுட்டுட்டாயா? இது ரொம்ப முக்கியமா, சாப்பிட்டு தொலையேன். என்னடி கத்தி காட்டுற? சும்மா தானே காட்டுறேன். செம்ம டைமிங் ஜோக். Thank you. யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஜோக்க. தள்ளி